இந்திய சுதந்திர போராட்டத்தில் சுபாஷ் சந்திர போஸ் படையில் சேர்ந்து பல போராட்டங்களை எதிர்கொண்டவர். பின்னர் சினிமாவில் இணைந்து எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல் உள்ளிட்ட நடிகர்களுக்கு மேக்கப் மேனாக பணிபுரிந்த முத்தையா தனது நினைவலைகளை பகிர்ந்து கொண்டார். பிறந்தது இந்தியாவில், வளர்ந்தது பர்மாவில். தனது 17வது வயதில் சுபாஷ் சந்திர போஸின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு அவரின் போராட்ட படையில் இணைந்தார் முத்தையா. இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைத்ததே துணிச்சலான போராட்டத்தால் தான் என்கிறார். ஹிட்லரை சந்தித்த ஒரே இந்தியர் என்ற பெருமையும் சுபாஷ் சந்திர போஸிற்கு உண்டு என்ற முத்தையா, அவரை போல் ஒரு தெய்வத்தை பார்க்க முடியாது என்று பெருமை பொங்க கூறினார். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களை 1943 ரங்கூனில் சந்தித்தேன். அவ்வமயம் இந்திய இராணுவ தேசப்படையை அவர் நியமித்தார். பிரபகண்டா டிபார்ட்மெண்ட்டிலே ஒரு அங்கமும் வகித்தேன். அதனால் அவருடைய தொண்டுக்கு என்னால் ஈடு செய்ய முடிஞ்சது. தேசபக்தி வேறு எந்த தலைவர்களையும் நம் இந்தியாவில் பார்க்க முடியாது. அவரால் தான் நமக்கு சுதந்திரம் வந்தது என்று நினைக்கிறேன். அவருடைய வாழ்க்கையில் நான் கண்டது, அவர் மாதிரி இனிமே ஒரு மனிதன் இந்த நாட்டிலே பிறப்பான் என்றால் இல்லவே இல்லை. எனக்கு தோன்றியது, நேதாஜியினால் நமக்கு சுதந்திரம் கிடைத்தது, அது சந்தேகமே வேணாம். ஆகையினால் அவரால் தரப்பட்ட இந்த சுதந்திரத்தை நாம் பேணி காத்து சுதந்திரத்தை, நமக்கு கிடைத்த சுதந்திரத்தை காப்பாற்ற வேணுமாய் உங்கள் மிகவும் அனைவரையும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். சுபாஷ் சந்திர போஸ் படையில் துப்பாக்கி சுடுதல், வெடிகுண்டு எறிதல், பாராசூட்டில் பறப்பது உள்ளிட்ட பல்வேறு பயிற்சிகள் கொடுக்கப்பட்டதாக முத்தையா தெரிவித்தார். அவர் வீட்டிற்கு ஒருமுறை போனபோது புலித்தோலின் மீது அமர்ந்து தியானம் செய்து கொண்டிருந்ததை பிரமிப்புடன் கூறுகிறார். பர்மாவில் அவர் இருந்தபோது பிச்சைக்காரர்களையும் சாமியார்களையும் ஒழித்தார். சாதியை பற்றி யார் பேசினாலும் அவரை சுட்டுக் கொல்லும்படி ஆணையிட்டவர் என்றும் முத்தையா கூறினார். கஷ்டம், சுதந்திரத்துக்காக வந்து அங்கே அடிபட்டு வர்றவர்களுக்கு ஆஸ்பத்திரிக்கு போய் பாட்டு பாடுறது, தேசத்தை பற்றி பாடுறது, ஆடுறது, வெள்ளைக்காரனை பற்றி திட்டி அதை செய்கிறது பிரபகண்டாவுடைய வேலை. இராணுவத்துக்கு ஆள் சேர்க்கறது, பணம் வசூல் பண்ணுறது, மக்களுக்கு கொடுக்கறது, இது நிதி திரட்டி இந்த இராணுவங்களுக்கு செய்து கொண்டிருந்தோம். பயிற்சிகள், இராணுவ பயிற்சி அத்தனையும் உண்டு. கௌசலா கேம்புன்னு சொல்லி கேம்பு, ஒவ்வொரு கேம்புலையும் எல்லா பயிற்சியும் உண்டு. துப்பாக்கி சுடுறது, பாம் எறிகிறது, பாராசூட்டில் இறங்குறது, இத்தனை பயிற்சி இராணுவத்தில் என்னென்ன பயிற்சிகள் உண்டு அத்தனை பயிற்சியும் உண்டு. இந்த சுதந்திரம் வாங்கியது நிச்சயம்தான். இது சரியாக பராமரிக்கிறோம் என்றால் இல்லவே இல்லை. நேதாஜி அங்கு 1942 இறங்கவும் என்ன செய்தார் அந்த நாட்டை தெரியுமா? பர்மாங்கிறது ஒரு பெரிய செகண்ட் லண்டன். அப்படி இருந்த நாட்டிலே வந்த உடனே என்ன செஞ்சார்னு சொன்னால், பிச்சைக்காரர்களே இல்லாமல் செய்தார். முதல். இரண்டாவது, சாமியார்கள்னு யாருமே சாமியார்கள் இருக்கப்படாது, அவர்களை பிடிச்சி வேலைக்கு அனுப்பிச்சிடுவார். அப்படி ஒரு பெரிய சாதனை பண்ணார். ஏற்றதாவே இல்லை. இவன் இந்த ஜாதி, அவன் இந்த ஜாதிங்கிற ஜாதின்னு கேட்டால் அவனை சுட சொல்லி ஆர்டர் பண்ணார். ஆண் பெண் ரெண்டே ஜாதி தான் சொன்னார். சுபாஷ் சந்திர போஸின் இறப்பு இன்று வரை மர்மமாகவே இருப்பதற்காக வருத்தப்பட்ட முத்தையா, பலரும் பாடுபட்டு வாங்கிய சுதந்திரத்தை இன்று நாம் கட்டி காப்பதில்லை என்று விரக்தி தெரிவித்தார். ஆங்கிலேயரிடம் இருந்து அரும்பாடுபட்டு வாங்கிய சுதந்திரத்தை கட்டி காப்பாத்துங்கப்பா என்று தயவுடன் சொல்லும் போது சுதந்திர போராட்டத்தின் வலியும் நாட்டின் மீது உள்ள அக்கறையும் தெரிகிறது. இளைஞர்களுக்கு என்ன சொல்ல, இந்த சுதந்திரத்தை காப்பாத்துங்கப்பா, விட்டுறாதிய, பாடுபட்ட சுதந்திரத்தை பதிவிட்டுறாதியப்பான்னு மறுபடி மன்றாடி இந்த இளைஞர்களுக்கு சொல்கிறேன். சுதந்திரங்களை சாதாரணமாக வந்ததுல்ல, பல லட்சம் பேரை இழந்து வந்ததப்பா சுதந்திரம். ஒரு தனி மனிதனால் கிடைச்சதே அல்ல. மகாத்மா காந்தி, நேதாஜி, பகத்சிங், ராஜகுரு, சுகதேவி இவர்களை போன்ற தியாகத்தினால் கிடைச்ச இந்த சுதந்திரத்தை பறிகொடுத்து விடாதீர்கள். சுதந்திரம் கிடைத்த பின் காமராஜரின் உதவியால் சினிமாவில் மேக்கப் மேனாக பணியாற்றியதையும் சினிமா பிரபலங்களுக்கு மேக்கப் போட்டதையும் நினைவு கூர்ந்தார். ஏவிஎம் மெய்யப்ப செட்டியார் ஸ்டூடியோவில்
50 ஆண்டுகள் பணியாற்றியவன். ஃபஸ்ட்டு சிவாஜி கணேசன் பராசக்தி படம் ஆரம்ப படம், 2வது கமல் படம், 3வது ரஜினிகாந்த் படம். இவருக்கு படங்கள் எதிர்காலத்தால் ஒரு 25-30 படங்கள் நான் தனிமையிலே பண்ணவன். உங்கள் அனைவருக்கும் என் தாழ்மையான வணக்கம். ஜெய்ஹிந்த். சுதந்திர போராட்ட தியாகியாக பல முன்னணி நடிகர்களுக்கு ஒப்பனை கலைஞராக பணியாற்றிய முத்தையா இன்று வயோதிகத்தின் காரணமாக தியாகிகள் பென்ஷனை பெற்றுக்கொண்டு வாழ்க்கையை நகர்த்துகிறார். தான் சுபாஷ் சந்திரபோஸ் படகில் பணிபுரிந்தவன் என்ற மிடுக்கு மட்டும் குறையவில்லை.